இந்த ஆவி கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிற காரணம் கீழே கறி போட்டுருக்கிறீங்க. காட்டுங்கண்ணா பாப்பா அடுப்பறி அது தலைனோட போட்டுறீங்க. பார்த்து மெதுவாங்கண்ணா. ஓ எனி டைம் சூடாக இருக்கிறதுக்காக. நம்ம ஏரியாவில் இங்கே தான் கிடைக்கும். மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். அன்றைக்கி நான் எதர்ச்சியாக வந்தேன். நம்ம ஹீரோ நந்தா ஃபுல்லாக யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி போகிறத நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வேலை. ஆமாம் ஆமாம், நிறைய குடிக்கிறாங்க. அந்த தலைமுறையில் நிறைய விரும்பி குடிக்கிறாங்க. இப்போ குடிக்கிறாங்கண்ணா, இப்போ நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. சித்திரத்தை, மிளகு, சுக்கு, ஏலக்காய், இட்லி, பச்சரிசி, கட்டி வெல்லம். கமன்னு ஆவி பறக்க நல்லா அலாசி விட்டு அண்ணன் அந்த கப்பல் ஊற்றி ஜம்முன்னு ஆற்றி கொடுக்குறாருங்க. சூப்பராக இருக்குது. பருத்திப்பால் குடித்தவங்களுக்கெல்லாம் தெரியுமுங்க பருத்திப்பாலோட சுவை பற்றி. குடிக்காதவங்க ஒரு மட்டும் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நாம் இப்படி பயணிக்கும் போது ட்ராவல் வீடியோ நிறையா விஷயங்களை பார்க்குறவங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்களை பதிவு பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ முழுசும் பார்க்கலாம் வாங்க. அண்ணா பார்சல் எவ்வளோங்கண்ணா? 20 ரூபா. இந்த கப்பில் டம்ளர் குடிச்சா 10 ரூபா. 10 ரூபாண்ணா. ஆனால் எத்தனை வருஷமா பருத்திப்பால் வைக்கிறீங்க? 2 வருஷமா வைக்கிறேன். 2 வருஷமா. பருத்திப்பால் இது என்னென்ன கலக்குறீங்க? இதில் பருத்தி கொட்டை இதுக்குன்னு தனியாக இருக்குண்ணா. இதுக்குன்னு தனியாக இருக்கு. இந்த பேர் மாட்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா இது தனியாக இங்கே முனிசிபாலிட்டி ஈரோட்டே கிடைக்காதுண்ணா. மதுரையில் தான் வாங்கினேன். பருத்தி கொட்டை மதுரையிலேருந்து வாங்கினேன். மதுரையிலேருந்து நான் வாங்கினேன். சரி, இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் காய்ச்சிங்க ஒரு நாளைக்கு? போயிட்டு 15 லிட்டர் தானே. 5 லிட்டர். 5 லிட்டருக்கு எவ்வளோ பருத்தி கொட்டை போடணும்? ஒரு 3/4 கிலோ 1 கிலோ போடணும். 1 கிலோ வரைக்கும் போடணுமா? என்னென்ன கலக்குறீங்க? சித்திரத்தை, மிளகு, சுக்கு, ஏலக்காய், இட்லி, பச்சரிசி, கட்டி வெல்லம். இல்லை அது சாயந்தரம் 4 மணிக்கு. 4 மணிக்கு மேலே தானே. எவ்வளோ நேரம் சூடு பண்ணணும்னா? சூடு எல்லாம் இல்லை. கீழே அடுப்பு இருக்குண்ணா. இல்லை அங்கேயே காய்ச்சி தானே கொண்டு வருவீங்க? காய்ச்சி கொண்டு கீழே அனல் இருக்குண்ணா. கீழே அனல் இருக்குங்களா? கறி எடுப்பு அந்த ஹீட்டு குறையாம இருந்துட்டே இருக்கு. ரெகுலராக வரீங்களாண்ணா? அப்போ போகுது. நம்ம ஏரியாவில் இங்கே தான் கிடைக்கும். மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். அன்றைக்கி நான் எதர்ச்சியாக வந்தேன். நம்ம ஹீரோ நந்தா ஃபுல்லாக யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி போகிறத நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வேலை. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டேன். நிறையா கொஞ்சம் விரிவாக்கமாக போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம மெசேஜ் இந்த ஷார்ட்ஸில் கொடுக்க முடியல. ஆனால் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்ஆர் மண்டபம் இருக்குல்ல, ஈரோடு வந்து பூதரவரம் ரோட்டில் தான் என்ஆர் மண்டபம். என்ஆர் மண்டபத்தில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கல்யாண மண்டபம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி வடக்கு வருவீங்க. இங்கேருந்து வந்து சரி அது அந்த வேங்கையர் பங்கு இருக்கலாம். ஆமாம், அந்த லோட்டஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது. பெட்ரோல் பங்கு அந்த 7 8:30 மணி 8:30 வரைக்கும் இருக்குங்களா? 7 மணிக்கு போய் நேராக போய் அங்கே தான் நின்றுருக்கோம். சரி சரிங்க. 8:30 மணி இருக்குது. 7 காலியாக முடியும். ஓரளவுக்கு 8:30 மணி இருக்குது. 5 லிட்டர் காலி ஆகிடும். ஓரளவுக்கு காலியாகிடும். கொஞ்சம் இருந்து அப்படியே அப்படியே மக்கள் விரும்பி குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்க. முதல் காட்சி இப்போ பரவாயில்ல. இப்போ நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போட்ட புதுசில் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போல்லாம் பரவாயில்ல. ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறோம். எங்கே இருக்குது அங்கேயே வந்து தேடி. இப்போ நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் ஆர்டர் பேர் கொடுப்பீங்க. கல்யாணம்னா அவங்க ஸ்டால் போடணும்னால நம்ம வீட்டிலேருந்து காய்ச்சி கொண்டு போய்க்கலாம். உங்கள் நம்பர் கீழே கொடுத்துருங்க. நம்பர் திருமண நிகழ்ச்சிகள்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் கொண்டு வருவீங்க. பருத்திப்பால் கொண்டு போயிருவீங்க. காலையில் நேரம் சாயந்தர நேரம் மட்டும் தான் போடுறீங்களா? காலை நேரம் தான் காலையில் சாயந்தர நேரம் மட்டும் போடுறீங்க. ஃபியூச்சரில் காலை நேரம் போடலான்னு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. காலையிலேயே போட்டு நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி வருது.
போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதான் தாங்க ஃபுல்லாக தாங்க. அதனால நமக்கு வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணுறது அன்னைக்கு மறுநாள். அதனால நம்ம காலையில் போட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும், மத்தியானம் போட்டோம்னா யாரோ ஒரு ஆள் எது பண்ணாங்கன்னா புரியல. அதனால நம்ம நீட்டாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே குறை சொல்லாத அளவுக்கு. ஆனால் ஈரோடு நந்தா பிளாக், ஈரோடு நந்தா பிளாக், ஈரோடு நந்தா போட்டிங்கன்னா ரைட் சரிங்க. ஆனால் இதை காட்டுங்க ஓப்பன் இந்த ஆவி கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிற காரணம் கீழே கறி போட்டுருக்கிறீங்க. காட்டு மெதுவாங்க. அப்படியே இதாகிட்டே இருக்கு. ஓ எனி டைம் சூடாக இருக்கிறதுக்காக. ஏன்னா அந்த பாலோட டேஸ்ட்டு அது சூடு தானே இல்லைங்களா? சூடு தானே அது. அதே இந்த அடுப்பு கறி போட்டோம்னா அதோட டேஸ்ட் அடுப்பு கறி டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் கிடைக்கும். வந்து நம்ம சிலிண்டர் இதெல்லாம் வைக்கிறதோட இது அதோட நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கறிக்கு நல்லா அப்படியே சுண்ட நம்ம அனல் தானே நல்லா பால் சுண்ட டேஸ்ட் வரும். டேஸ்ட் கிடைக்கும். மத்தியானம் போது இன்னும் லேட்டாக நைட்டு போக இன்னும் நல்லா டேஸ்ட். கடைசியாக ஆவாங்க நல்லா திக்காகவும் இருக்கும். அப்படியே அனல் போடுங்க, நம்ம ஒரு கிளாஸ் போடுங்க, ஜம்முன்னு குடிப்போம். இது அதே மாதிரி சுண்ட டேஸ்ட்டு ஏங்கன்னா அதே மாதிரி ஆத்தாத்த நல்லா உடஞ்சி வரும்போது டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம் நிறைய குடிக்கிறாங்க, அந்த தலைமுறையில் நிறைய விரும்பி குடிக்கிறாங்க. இப்போ இப்போ நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. ஃபோன் பண்ணிடுவாங்க, எங்கே இருக்குன்னா அங்கேயே வந்து வாங்கிடுவாங்க, குடிச்சிட்டு போவாங்க. இது எந்த இடங்கண்ணா? மூலப்பளையா? அந்த கோயில் விநாயகர் கோயில் பக்கத்தில் மூலப்பளையா. இதெல்லாம் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டு போய் காலையில் லேசாக சூடு வச்சு கூட குடிக்கலாம். நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டாக இருக்குது. டெய்லி வாங்கி போவார். சூப்பர் டெய்லி வாங்கி போயிடுவார். கொஞ்சம் நாள் ஃபோன் பண்ணி வந்து வாங்கிட்டு காலையில் இருக்குது சூப்பர்ஸில் வாங்கிட்டு போயிடுவார். வாங்கிட்டு காலையில் அப்பா அவர் ரெகுலரே சூப்பராக கந்தளங்களா இந்த தலைமுறையில் பிடிச்சி பழகணும். அதான் ஒரு மட்டை எப்பவும் பருத்திப்பால் குடிச்சு பழகிட்டா. ஏன்னா பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்து நம்மகிட்டே கேட்டாங்க, பருத்திப்பால் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் குடிச்சு இல்லைனாங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஒரு தடவை புதுசாக குடிக்கணும், ஒரு தடவை குடிச்சாங்க மறுபடியும் வருவாங்க. அப்படியே குடிச்சு பார்த்து நல்லா இருந்துச்சு. 1-2 குடிப்பாங்க, அப்புறம் பார்சல் வாங்கிட்டு அண்ணன் பருத்திப்பால் எவ்வளோ சிறப்போ அதோட சிறப்பு தெரியுங்களா? கப்பு போடுறதுக்கு வண்டியிலேயே ஒரு அழகான ஒரு பை வச்சுருக்காரு. குப்பையை வந்து நம்ம எங்கேயும் போட்டக்கூடாது அப்படிங்கிறத அழகாக வச்சுருந்து அங்கங்கே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவாருங்க. அருமையான ஒரு விஷயம். அண்ணன் வந்து பாரம்பரியம் மிக்க பருத்திப்பாலை விற்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களுமே. இந்த மாதிரி குப்பையை வந்து கீழே, அதாவது நம்ம குடிச்ச டம்ளரை கீழே போடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவரே அதை சேகரித்து எடுத்துகிட்டு போகிற அதுக்கு ஒரு வாழ்த்துக்களுங்க. வாய்ப்பு ஏற்படுத்தி ஈரோடு இருக்கிறவங்களாம் வாங்க. ஈரோடு மூலப்பளையா பெட்ரோல் பங்குனா உங்களுக்கு இந்த பகுதிக்கு பேருக்கு தெரியும். ஈரோடு மூலப்பளையா, அதாவது இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் வந்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர் போகிற ரோடு. இது நேரம் அரச்சலூர் போகிற ரோடு, அரச்சலூர்லேயே தாங்கி போகிறது. மூலப்பளைய பெட்ரோல் பங்கு இருந்து சுமார் ஒரு 4 மணிக்கு மேலே தெற்க ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தாவே அண்ணன் ரோட்டுக்கு மேவர் சைடு இன்னும் அண்ணன் வந்து பருத்திப்பால் விற்றுக்கிட்டு இருப்பார். அருமையான ஒரு பருத்திப்பால் நாக்கில் நின்று பேசுதுங்க. அப்போ போய் எங்காவது ஒரு ரோட்டை குடிக்கிறது வழக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அண்ணங்கிட்ட. இந்த மாதிரி பருத்திப்பாலை பற்றி முழுசாக விவரமாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பாரம்பரிய மிக்க உணவு வகைகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விழா யூடியூப் சேனலுங்க நம்ம பயணம் பண்ணும்போது இப்படியான நல்ல உணவு சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. அப்போ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது தான் அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருமுங்க, நீங்கள் பார்க்கலாமுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜ் ஈரோடு நந்தாஸ் விழா ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஈரோடு நந்தாஸ் இன்ஸ்டா பேஜாக இருந்தாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மட்டும் வந்து அண்ணங்கிட்ட பருத்திப்பாலை குடிச்சிட்டு போங்க.
ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் நல்லதொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.